இங்க வந்து சாவித்திரி நம்ம தாமரைட்ட சொல்றாங்க, "எப்படியாவது இந்த வீடியோவ சேதுட்ட காட்டுனா, தமிழ்ச்செல்விய அப்படி வெறுத்துருவான்டி. நான் என் அண்ணன்ட்ட பேசி, அந்த சேதுவ உனக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறது தான் எனக்கு வேலை. தமிழ் இருக்க இடத்துல நீ வந்துரணும். அதுக்கடுத்து இந்த வீட்ட நம்ம தான் ஆளணும்." அப்படின்னு சாவித்திரி நினைக்கிறாங்க. சின்ன மருமக சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். இங்க பார்த்தீங்கன்னா, தமிழுக்கு வந்து டாக்டருக்கு நாள் கிளாஸ்ல உட்காந்துருக்காங்க. அங்க டாக்டர் வந்து ஒருத்தவங்களோட பேரையும் அறிமுகப்படுத்திட்டு, அங்க வச்சு கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, ஒரு எலும்பு கூட வச்சு கிளாஸ் எடுக்கும்போது, நம்ம தமிழுக்கு வாமிட் வருது. இத பார்த்து அவங்க ஃப்ரெண்டு, "தமிழ் என்னாச்சு?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல, எனக்கு அடிக்கடி இப்படி தலை சுத்து, வாமிட் வரும். நான் பஸ் டிராவல்ல வேற வந்தேன்ல, அதான்." அப்படின்னு சொல்லவும், "நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன்." அப்படின்னு சொல்லவும், அங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்றாங்க. "பரவால்ல, நீங்க சூப்பரா அடுத்தது கண்டிப்பா நீங்க டாக்டர் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு. நீங்க பிரெக்னன்ட்டா இருந்தும் இத காரணம் காட்டாம படிக்கணும், முன்னேறணும் அப்படின்னு வந்திருக்கீங்க பார்த்தீங்களா? இதே உங்களுக்கு நல்லது தான்." அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, செல்லப்பாண்டி வந்து நம்ம ராஜாங்க வீட்டு வாசலுக்கு வராரு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜாங்கத்திட்ட "நான் பொய் சொல்லிட்டேன். என்னைய மன்னிச்சுக்கோங்க." அப்படின்னு ராஜாங்கம்ட்ட சொல்றாரு நம்ம செல்லப்பாண்டி. இத கேட்ட ராஜாங்கத்துக்கு கோவம் வருது. "நீ பொய் சொல்லிட்டேன்னு உன் பொண்ணுக்கும் வச்சிருக்க பார்த்தியா?" அப்படின்னு திட்டுறாரு சேது. "நீ சொன்ன காரணத்துக்காண்டி தான் இப்ப உன் பொண்ணு வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்கு." அப்படின்னு சொல்றாரு நம்ம ராஜாங்கம். "இங்க பார், உனக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்ல. நீ ஃபர்ஸ்ட்டு இந்த இடத்த விட்டு போ." அப்படின்னு ராஜாங்கம் வார்ன் பண்றாரு. இத பார்த்த செல்லப்பாண்டி, "ஐயா, உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுருக்கேன்யா. நீங்க அந்த மனசு இறங்கி நீங்க வாங்கய்யா. நீங்க பெரிய ஆளுய்யா. என் பொண்ண மன்னிச்சு ஏத்துக்கோங்கய்யா." அப்படின்னு சொல்றாங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய ஈஸ்வரி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சைடுல அப்பச்சி நின்னு, "இப்படி கெஞ்சிட்டு இருக்கானே செல்லப்பாண்டி" அப்படின்னு மனசுக்குள்ள வேதனையோட நிக்கிறாங்க. செல்லப்பாண்டி, "ஏய், நீ இங்கேருந்து போறியா? என்னம்மா வருது?" அப்படின்னு அந்த சைடுல இருக்கக்கூடிய நம்ம சேது உடனே போலீஸ கூப்பிட்றாரு. கூப்பிட்டோனே நம்ம ராஜாங்கத்துக்கு முன்னாடியே நம்ம தரன்னு இழுத்துட்டு போறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செல்லப்பாண்டிய. "தமிழுக்காண்டி தானே வாழ்க்கை கேலிக்குறியா ஆயிறக்கூடாதே அப்படின்னு தானே இங்க வந்து நம்ம ராஜாங்கம் கால்ல விழுதோம். அப்பன்னா நம்ம செத்துட்டோம்னா, எப்படியாவது இவங்க கருணை இதுலயாவது நம்ம சேதும், நம்ம தமிழும் சேர்ந்து வாழ்வாளுங்களே." அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம செல்லப்பாண்டி. இந்த சைடுல நம்ம ஈஸ்வரியும் இவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. செல்லப்பாண்டி என்ன ஆட்டம் ஆடுனாலும், "உன் தமிழ இந்த வீட்டுக்குள்ள சேர்க்க விட மாட்டோம்டா." அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்காங்க. எப்போதுமே சேதும், நம்ம தமிழும் சேர்ந்து வாழ்வான்னு நீ கனவுல நினைச்சாலும் நடக்காதுடா அப்படின்னு நம்ம சாவித்திரியும், இங்க தாமரையும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. "செல்லப்பாண்டி, பாருடா, உன் பொண்ணு காலேஜ்லயும் ஆள் செட் பண்ணி வச்சிருக்கேன்டா. உங்க குடும்பத்த நாங்க சும்மா விட மாட்டோம்டா." அப்படின்னு நம்ம சாவித்திரி மனசுல நினைக்காங்க. இங்க செல்லப்பாண்டிய பத்தி விட்டதுனால அங்கேருந்து நடந்து போய்க்கிட்டு இருக்கும்போது, எப்படி ராஜாங்கத்துக்கு ஒரு வண்டிக்காரன் வேணுக்குன்னே நம்ம போஸு நம்ம ராஜாங்கத்த இது பண்ணாரோ, இங்க எதார்த்தமா நடக்கு. யாருக்குன்னா செல்லப்பாண்டிக்கு ஒரு வண்டிக்காரன் தள்ளி விட்டுட்டு போயிருதான். அங்க பயங்கரமா ஆக்சிடென்ட் மாரி ஆயிருது. யாருக்குன்னா செல்லப்பாண்டிக்கு. இப்போ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்க. இது தமிழுக்கு தெரிய வருது. அடுத்தடுத்த எபிசோட் இப்படிதான் நண்பர்களே நடக்கப்போது. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.